ஒரே இரவில் ஈரான் முழுவதையும் அழித்துவிட முடியும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதற்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருப்பதா ஆய்வாளர்கள்லாம் கருதுறாங்க. ஈரான் மீது மிகவும் ஆபத்தான பிளாக் அவுட் பாம்களை வீசுவது தான் அந்த சதியாக இருக்குமோங்கிற சந்தேகமும் இப்போது எழுந்திருக்கிறது. இராணுவ மொழியில் கிராஃபைட் பாம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பிளாக் அவுட் பாம் ஒரு நாட்டோட மின்சார கட்டமைப்பை, எலக்ட்ரிக் கிரிட் இருக்கு இல்லையா, அதை முழுவதுமாக முடக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது மின் நிலையங்கள் மீது விழும்போது ஆயிரக்கணக்கான மிக மெல்லிய கார்பன் இழைகளை வெளியிடும். இந்த இழைகள் மின்மாற்றிகள் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதுபோல் மின் கம்பிகளில் பட்டு ஷார்ட் சர்க்கியூட்ஸில் உருவாக்கி ஒட்டுமொத்த மின் விநியோகத்தையும் துண்டிச்சிடும். இது பொதுவாக உயிர்களை பறிக்காமல் ஒரு நாட்டோட இயக்கத்தை முடக்க பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு யுக்தி. ஈரானுடைய ஒட்டுமொத்த உட்கட்டமைப்பையும் ஒரே இரவில் எங்களால் தரைமட்டமாக்க முடியும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறது இதை வச்சுதான்னு சொல்கிறாங்க அரசியல் நிபுணர்கள். அமெரிக்கா இதுக்கு முன்னாடி பல முக்கியமான போர்களில் இந்த பிளாக் அவுட் பாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கு. 1991 ஈராக் போரின் போது அமெரிக்கா முதல்ல இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துச்சு. கடற்படையினுடைய டொமாஹாக் ஏவுகணைகள் மூலமா கார்பன் இழைகள் அடங்கிய குண்டுகள் வீசப்பட்டுச்சப்ப ஈராக்குடைய ஒட்டுமொத்த மின்சார விநியோகத்தில் சுமார் 85% ஒரே நேரத்தில் முடங்குச்சு. தலைநகர் பாக்தாத் உள்ளிட்ட முக்கியமான நகரங்கள்லாம் இருளில் மூழ்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சப்ப. இதே மாதிரி 1999 நேட்டோ படைகள் செர்பியா மீது ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. அப்ப அமெரிக்க விமானப்படை BLU-114B அப்படிங்கிற சிறப்பு கிராஃபைட் குண்டுகளை பயன்படுத்துச்சு. முதல் தாக்குதலில் செர்பியாவினுடைய தேசிய மின்சார கட்டமைப்பில் 70% முடக்கப்பட்டுச்சு. அப்போது நேட்டோ செய்தி தொடர்பாளர் ஜாமிஷியா அப்படிங்கிறவங்க, நாங்கள் நினைத்தால் அந்த நாட்டோட மின்சார சுவிட்சை எப்போது வேண்டுமானாலும் ஆஃப் செய்ய முடியும் அப்படிங்கிறது இது காட்டுது அப்படின்னு பெருமையாக சொன்ன ஒரு தருணம் அது. நஸ்ரியா நகரில் இருக்கக்கூடிய 400 கிலோவோல்ட்ஸ் மின்மாற்றி நிலையம் மீது அமெரிக்க விமானப்படை கிராஃபைட் குண்டுகளை அப்போ வீசிச்சு. இதன் காரணமாக அந்த நகரம் முழுவதும் சுமார் 1 மாதம் இருளில் மூழ்கியது. இதே போன்ற தாக்குதல்கள் பாக்தாத் மற்றும் பிற முக்கிய நகரங்கள்லையும் அப்போ நடத்தப்பட்டுச்சு. இதனால மின்சாரம் இல்லைன்னா என்னெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுனால குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், கழிவுநீர் வெளியேற்றக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் வேலை செய்யாது. அதனால் சுத்தமான குடிநீர் கிடைக்காம மக்கள் தவிச்சாங்க. பல இடங்களில் கழிவுநீர் நன்னீரோட கலந்ததுனால காலரா, அதேபோல் வயிற்றுப்போக்கெல்லாம் ஏற்பட்டு நோய்கள் வேகமாக பரவுச்சு அந்த காலகட்டங்களில். மின்சாரம் இல்லாததுனால மருத்துவமனைகளில் அவசர அறுவை சிகிச்சைகள், அதேபோல் உயிர் காக்கக்கூடிய கருவிகளை இயக்கிறதுல பெரும் சிக்கல் ஏற்பட்டுச்சு. இந்த குண்டுகள் யாரையும் நேரடியாக கொல்லாது அப்படிங்கிறதுனால இவை சாஃப்ட் பாம்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் இந்த மாதிரி குண்டுகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்பு இருக்கு இல்லையா, அது உட்கட்டமைப்பு பாதிப்பினால ஆயிரக்கணக்கான மக்கள் நோய் தொற்று மற்றும் அடிப்படை வசதிகள் இன்றி உயிரிழந்தாங்க.